ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆயில் அண்ட் கேஸ் டிசைனில் நான் போகணும், அதுவும் ஃபாரின்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதாமே, நல்ல சம்பளமெல்லாம் கிடைக்குமாமே, அதுக்குள்ளே நான் போகலான் இருக்கேன், அதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா உங்கள் கேள்விக்கான எல்லா பதிலும் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை பற்றி ஃபஸ்ட்டே பார்க்குறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் சம்பந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசி. என்னடா ஆயில் அண்ட் கேஸ் டிசைன்? ஆமாங்கய்யா, ஜென்ரலாக டிசைனில் கோர்ஸை பற்றி நம்ம நிறையா போட்டிருக்கோம், இதெல்லாம் வீடியோலாம் போயிட்டு தான் இருக்குது. பட் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு நிறையா மக்களுக்கு ஆயில் அண்ட் கேஸில் டிசைனில் போகணும். ஃபஸ்ட்டு இந்த ஆயில் அண்ட் கேஸ்னா அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயில் ரெஃபைனரிஸ் சார்ந்த டிசைன் வச்சுக்கலாம். பட் நாட் ஒன்லி ஃபார் ஆயில் ரெஃபைனரிஸ், ஆயில் ரெஃபைனரி, பவர் பிளான்ட்டு, இந்த மாதிரியான ரெண்டு ஏரியாவுமே ஒன்றாவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இடத்துலலாம் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியராக போகணும் அப்படின்னா இன்றைக்கி நிறையா கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலாக இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா நிறையா கோர்சஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதாவது E3D, SP3D, PV-Elite, தென் PDMS, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு ஆயில் அண்ட் கேஸ்க்குள்ள டிசைனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியோட ஒரு ரெகுலரான உள்ள ரெக்யர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன நாலேஜெல்லாம் வேணும், ஒரு ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில், என்னென்ன நாலேஜெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் நிறையா கம்பெனிஸில் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போது இந்த ஸ்கில்லெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ்க்குள்ள டிசைனுக்குள்ளே ஈஸியாக போகலாம். உனக்கு படுற பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. இப்போது என்னென்ன ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்போ நார்மல் மேனுஃபேக்சரிங் டிசைன் மாதிரி இது கிடையாதுங்கய்யா. ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிசைனில் நீங்கள் நிறைய அந்த கார் வரைஞ்சு பார்க்கலாம், புது புது ஆஸ்தட்டிக் லுக்கெல்லாம் எல்லாத்தையும் போடலாம் அப்படின்லாம் யோசிப்பீங்க, யோசிக்கலாம், போடலாம். ஆனால் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு பாய்லர்னால் இப்படி தண்டா இருக்கணும், ஒரு ப்ரெஷர் வெசல்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஸ்டோரேஜ் வெசல், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெசல்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் போய் நான் கொக்கு மேலே ஒரு ப்ரெஷர் வெசல் செய்வேன்னா மண்டமாக அடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போது இந்த இதில் அதான் மெயின் வித்தியாசம் அதுக்கு இதுக்கு உள்ளது. அப்போ இந்த ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்டாக ஒரு பாய்லர் உருவாக்கணும் அப்படின்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேவா? ஆக இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை. எஸ், மேஜராக நம்ம ஊருக்குள்ளேயும் சரி, அதிகமான ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் சரி, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் எதுனா ASME, அதாவது ASME அப்படின்னு சொல்லுவோம். ASMEனா அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவோம். இதில் நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையும் ஒவ்வொரு பாய்லருக்கு ஒரு செக்ஷன், ப்ரெஷர் வெசலுக்கு ஒரு செக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்கு ஒரு செக்ஷன் சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங், மெயின் பைப்பிங் பற்றி, பைப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மினிமமாக தெரிஞ்சாலும் இந்த பைப்லைன் லேஅவுட்ஸ் எப்படி போடுறாங்க, மெயினாக பார்த்திங்கன்னா PFD அப்படின்னு சொல்லுவாங்க. PFDனா ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம்னா அதில் கரெக்டாக டிசைன்லாம் வராது, பட் எந்த ஃப்ளோக்கு அப்புறம் எந்த ஃப்ளோ வரும், எந்த இடத்துல டேங்க் வரும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு டிராயிங் தான் இந்த PFD அப்படிங்கிறது. இந்த மாதிரி டிராயிங்லாம் உங்களுக்கு போட தெரியணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலை நயம் தேவையில்லை, கரெக்டான நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் போடணும், என்ன திக்னஸில் போடணும், ஒரு பாய்லரில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம், அதாவது என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணி அதை நீங்கள் ட்ராயிங்காக போடணும். அதை ட்ராயிங்கை நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் ஆனாலும் போட்டுக்கலாம். PV-Eliteல போடலாம், ஆட்டோகேடில் போடலாம், சாலிட்வொர்க்ஸில் போடலாம், இதில் கிரியோ எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்குங்கய்யா. ஆனால் எனக்கு கொடுக்குற மேனுஃபேக்சரிங் ட்ராயிங்கில் இந்த டீட்டெயில் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ பைப்பிங் பற்றி தெரியணும், ஃபேப்ரிகேஷனை பற்றி தெரியணும், அண்ட் தென் யூனிட் கன்வர்ஷன்ஸ் கம்பல்சரி தெரியணும். ஏன்னா இங்கே MMல யூஸ் பண்ணுவோம், மீட்டரில் யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல பைப்லாம் போனீங்கன்னா இன்ச்சஸில் சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைப் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கும். பட் இங்கே ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எந்த யூனிட்டாக இருந்தாலும் இதில் MMல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். பேசிக் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பேசிக்காக தெரியணும். இந்த ஸ்ட்ரென்த்து, அண்ட் தென் ஹார்ட்னஸ், பிரிட்டில்னஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் ஆட்டோகேட் நல்லா 2D டீடைலிங் உங்களுக்கு கொடுக்க தெரியணும். அஸ் வெல் அஸ் சாலிட்வொர்க்ஸ்லையும் ஒரு பாய்லரோட மாடலையோ இல்லை ஒரு ஸ்டோரேஜ் வெசலோட மாடலோ உங்களுக்கு போட தெரியணும். அதை போட்டுட்டு அதுக்கான டீட்டெயில் டிராயிங், லைக் டாலரன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், பெண்டிங் டிடெக்ஷன் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ கொடுக்கணும், ரேப்பர் பிளேட்னா என்ன, அது எங்கே வைக்கணும், எப்போ வைக்கணும், ஏன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரலான சில விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து ப்ளஸ் இந்த சாஃப்ட்வேரும் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியராக, அதாவது ஆயில் அண்ட் கேஸ்க்குள்ள ஒரு டிசைன் இன்ஜினியராக போகலாம். ஆக்சுவலாக இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் இன்ஜினியருக்குள்ளே போனோம் அப்படின்னா
ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இதில். ஏன்னா இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு புரியாது. அதனால் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் டிசைனராக போகிறதுக்கு இந்த ஸ்கில் செட்லாம் வேணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எம்இசியில் ரொம்ப வருஷமாக நாங்கள் ஆயில் அண்ட் கேஸில் QC இன்ஜினியராக ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இப்போ நம்ம டிசைன் கோர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது நிறைய ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி டிசைன் இன்ஜினியருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் உருவாக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாண்டர்ட் புக்கையும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு கம்பெனியோட ரெக்யர்மெண்ட், ஒரு கம்பெனிக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு 10 இல்லை 20 இல்லை 30 இல்லை ஒரு 50 கம்பெனி பக்கம் நாங்கள் இதெல்லாம் கேட்டு அந்த ரெக்யர்மெண்ட்டை வச்சு ஒரு சிலபஸ் ரெடி பண்ணணும். அந்த சிலபஸை வச்சு நாங்கள் ஒரு கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். இதுதான் ஆயில் அண்ட் கேஸ் டிசைன். எஸ், ஆயில் அண்ட் கேஸ் டிசைனுக்காக தனியாகவே ஒரு கோர்ஸ் வந்து நம்ம எம்இசியில் வந்து லான்ச் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11ஆம் தேதியிலிருந்து அவைலபிளாக இருக்கும். எஸ், 11/5/2026 மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்ஸ் அவைலபிள் இன் சென்னை ஒன்லி. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் டிசைனில் போனால் நம்ம பிரான்ச் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர்லையும் இருக்குது. பட் இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் வந்து 50 days இருக்கும். அண்ட் தென் அக்காமடேஷன் ஆஸ் யூஸ்வல் எப்போ போல் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அண்ட் தென் லஞ்ச் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறோம். 50 days முடியும் போது ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிவிடுவோம். அதுவும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் டிசைன் இன்ஜினியராக. ஓகேவா? நீங்கள் சும்மா ஏன்னா இப்போ இது நிறைய பேர் என்னென்னா சார் பிவிஎல்ஐ தானே அதில் கேட்குறாங்க, சார் SP3D தானே செய்கிறாங்க, E3D தானே கேட்குறாங்க, PDMS இங்கே தானே பெஸ்ட்டு. ஸோ இப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் நாங்கள் இதை வச்சு ஈஸியாக வேலை வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் லாஸ்ட்டாக நாங்கள் கடந்த ஒரு 6 மாதத்தில் ப்ளேஸ் பண்ண ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு தான் அவங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதனால் என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கும் அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணால் ஈஸியாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அனுமானம். பட் இதோடய நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்கய்யா. நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ்க்குள்ளே ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்பல்சரி நீங்கள் PVLIட்டோ இல்லை E3Dயோ அல்லது PDMSஓ என்ன ரெலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலுக்கு படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஆயில் அண்ட் கேஸில் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கணும். இந்த ஸ்கில்லாம் தெளிவாக முறையாக கற்றுக்குங்க. ப்ளஸ் நம்ம எம்இசிலையும் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 11ஆம் தேதி பேட்ச் ஓப்பன் ஆகுது. நீங்கள் இந்த எம்இசிலையும் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் படிக்கலாம். அல்லது ஃபீஸை பற்றி இல்லை வேறு எப்போ அடுத்த பேட்ச் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது கீழே ஒரு லிங்க் ஒன்று வச்சுருக்கேன், கோர்ஸ் என்கேன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி இந்த டீட்டெயிலையும் சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.